சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுல இருந்து தொடர்ச்சியாக தொடர்பான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. 26ல இந்த கூட்டணி அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது, 21ல என்ன நிலை இருந்துச்சோ அதை விட கீழ்தான் இந்த கூட்டணி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வரக்கூடிய கருத்துல உங்களுடைய பார்வை? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த மெகா கூட்டணி சொன்னாரு, கட்டமைக்கலை அப்படின்றாங்க. இப்போ திமுகவிலிருந்து மெகா கூட்டணியால் அல்லது நிறைய பெரிய கட்சிகள்லாம் அங்கே இருக்குதுல்ல, அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? இவங்களுடைய நோக்கம் என்பது அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பிம்பத்திலிருந்து இன்னைக்கு விலகிருச்சே, நம்ம இனி பேச முடியாதே, அதான அர்த்தம். ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுதான் ஆகணும். அப்படின்னா நான் இப்போ கேட்குறேன், நீங்கள் பாஜகவோட சேரக்கூடாதுன்றது ஒருபுறம் இருக்கட்டும், அவங்க ஏன் சேர்ந்தாங்க, அது மதவாதம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்பயும் சொல்லிட்டு இருக்கிறதா. ஆனா திமுக பாஜகவோட சேர்ந்தா அது இனவாதமா? 2011 ஐயா சைதை துரைசாமி அவர்களால் கொண்டு வரப்பட்ட செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் நிதித்துறை அமைச்சர் சொல்றாரு, இல்லம்மா இதுக்கெல்லாம் காசு இல்லம்மா, ஒரு படி அரிசியில 60 இட்லி கொடுக்கலாம், ஆகவே 1 ரூபாய்க்கு 1 இட்லி என்று கொடுக்கலாம். ஆகவே கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சக்கரபாணி அவர்களும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவை இவர் அண்ணனுக்கு கொடுப்பாராம், அண்ணன் தம்பிக்கு கொடுப்பாராம், இருவரும் பங்கிட்டு உண்டார்கள். அதனால்தான் இங்க சத்துணவு திட்டம். ஸோ ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது மீண்டும் கொத்தடிமையாகி விட்டது அதிமுக. இன்னைக்கு மதுபானத்துல ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேரை குடிக்க வைக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், 68,000 கோடிக்கு வருமானம் ஈட்டுற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் யாரை பார்த்து கொத்தடிமை அப்படின்றீங்க? ஒவ்வொரு குழந்தை பிறந்தா ஒவ்வொருத்தவங்க தலையிலையும் 1,25,000 கடன் இருக்குது அப்படின்றீங்க. ஆனா 2025 தான் நாம் தமிழக அரசினுடைய கடன் சுமை 9,4 லட்சம் கோடி. அப்ப 2025 எவ்வளவு கடன் வாங்கணும்னு சொல்லி 2021 சொன்னாங்க பாருங்க. 26ல விஜயோடைய ரோல் என்னவா இருக்கும்? 200 கோடி ரூபாய் விட்டுட்டு இங்க வருகிற போது என்ன நோக்கம்? எடுத்த உடனே முதல்ல நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகுங்க, அதுக்கப்புறம் நீங்க பெரியதா வாங்க. மக்கள் ஆதரிச்சால் யாரு வேணாலும் வரலாம். நாம் தமிழர் சீமான் கட்சி ஆரம்பிக்கிறது 1%, 3%, 6%, அப்புறம் 8.2%. தனிச்சே தானே நின்றாரு. ஒருவேளை 2 பேரும் கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு 3வது அணியாக இருக்காதா? யார் 2 பேரும் சார்? சீமானும் விஜயும் 100% இருக்க மாட்டாங்க சார். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுல இருந்து தொடர்ச்சியாக தொடர்பான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி அப்படிங்கிற ஒரு கருத்து, இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி 2021 ஏற்கனவே தோல்வி அடைந்து 24ல பிளவுபட்டு இப்ப மீண்டும் சேர்ந்திருக்கிறாங்க, இது சரியா வராது, 26லயும் இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னு நெகட்டிவான ஒரு கருத்தும் இருக்கு. நான் அதுல இருந்தே கேள்வியை தொடங்கலாம் அப்படின்ட்டு. 26ல இந்த கூட்டணி அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது, 21ல என்ன நிலை இருந்துச்சோ அதை விட கீழ்தான் இந்த கூட்டணி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வரக்கூடிய கருத்துல உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அந்த கருத்து முதல்ல பொய்யான கருத்து. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த மெகா கூட்டணி சொன்னார், கட்டமைக்கலை அப்படின்றாங்க. இப்போ திமுகவிலிருந்து மெகா கூட்டணியால் அல்லது நிறைய பெரிய கட்சிகள்லாம் அங்கே இருக்குதுல்ல, அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? வாழ்வாதார பிரச்சனைகளோ அல்லது நீட்டோ அல்லது இந்த காவேரி இஷ்யூவோ எதுவுமே அவங்களாம் சரிப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். விடுதலை சிறுத்தைகள் கூட சிபிஐ எல்லாம் இனிமேலுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ஏதாவது ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியுடன் கூட்டணி வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. திமுக மாநிலத்தில் ஆளுங்கட்சி, ஆனால் மத்தியில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இல்லை. ஆனால் அதிமுக மாநிலத்தில் எதிர்கட்சி, மத்தியில் ஆளுகிற கட்சியோட கூட்டணி வச்சிருக்கு. இவ்வளவுதான். இது ஒன்று. இன்னொரு விஷயம், இது இதாகுமா, கடைசி நேரத்தில் கூட்டணி வச்சா என்ன சொல்லுவாங்க, இல்லை இது எப்படிங்க மக்கள்கிட்ட போய் சேரும், அந்த மனநிலை உருவாக்குமா, ஜெல் ஆகுமா அப்படிலாம் கேட்பாங்க. ஏன் முதல்ல வச்சா?
ஆகவே இவங்களுடைய அந்த நிலைப்பாடு நீங்க சொன்னீங்கல்ல, இது வந்து முதல்ல இதாகல, இப்படி இதாகல, அப்புறம் பிரிஞ்சாங்க, இப்ப சேர்ந்திருக்கிறாங்களே, இந்த நிலைப்பாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கணும்னா தான் முதல்ல வச்சிருக்கிறாங்க. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், பாஜக கூட்டணியில சேருது அப்படிங்கிறது வந்து அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்கல்ல, மாநிலத்தில் அதிமுக தலைமையில தான் கூட்டணி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர். ஏன்னா அதுல நெருடல் வந்துடக்கூடாது, மாநில தேர்தல் இது. அப்ப இங்க வந்து இருமுனை போட்டி தான் பல நாள்களாக நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். என்ன, இங்க மாநில தேர்தல்ல திமுக அதிமுக தான் வலிமையாக இருக்கிறது, கட்டமைப்பிலும் சரி, மக்களோடு தொடர்பாக இருந்தாலும் சரி, 2024 வாங்கின வாக்குகளுடைய சதவீதமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இணைப்பாக இருக்கக்கூடியது இங்க அதிமுக திமுக தான். அப்ப அதுல தேசிய கட்சிகள் பின்னர் வேணா நிக்கலாமே ஒழிய, ஒரு மாநில கட்சிக்கு பின்னாடி வேணா நிக்கலாமே ஒழிய, இவங்க தான் இயக்குவாங்க, அப்படி இயக்குது மாதிரி இருந்ததுன்னா அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஒரு சில பத்திரிகையாளர்களுடைய கருத்தும் பார்க்குறோம். அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்களே சொன்ன மாதிரி தான், ஒரு வருஷத்துக்கு முன்பாக இந்த கூட்டணியை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் எங்க வந்தது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மத்தியில பாஜக ஆளுங்கட்சியா இருக்கு அப்படிங்கிற போது அவங்க அடுத்தடுத்த விஷயங்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வக்பு இப்போ வந்திருக்கு, பொது சிவில் சட்டம் வரலாம். ஸோ தொடர்ச்சியாக வந்து ஒரு வருஷத்துல வந்து பாஜக மீது ஏதாவது விமர்சனம் வைக்கணும்னா அதையும் சேர்ந்து வந்து அதிமுக தானே சுமக்கணும். அந்த டைம் ஸ்பேஸை நீங்க எதுக்கு கொடுத்தாங்க இவங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இப்போ 8 வருஷமா கூட்டணி வச்சிருக்கிறாங்களே, அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்களா? 2009 2017 காவேரி அந்த இதுக்காக போராட்டத்தில் ஒன்று சேர்ந்தவங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தல், அப்புறம் சட்டமன்ற தேர்தல், அப்புறம் ஊரக உள்ளாட்சி தேர்தல், எல்லாத்துலயுமே ஒன்று சேர்ந்திருந்தாங்களே, அவங்க மட்டும் தொடர்ந்து நீட்டிக்கலாமா? இல்ல அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அதிகமா கொடுத்துருக்காங்களா? அப்போ திமுக வந்து காங்கிரஸோடைய மந்திரி சபையிலேயே இருந்தாங்க. பட் இப்ப அந்த மாதிரி நிலைமை இல்ல. அதிமுக ஒன்றும் மந்திரி சபையில இல்லையே. மந்திரி சபை என்பது மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது, ஆனா இங்க வெற்றி பெற்றதற்கு பிறகுதான் அதெல்லாம் நம்ம முடிவெடுக்க வேண்டியது வரும். மந்திரி சபைன்றது ஒட்டுமொத்த இந்தியாவில் ஆளுகிற கட்சியில தேர்தலுக்கு முன்னாடி இவங்க கூட்டணி வச்சிருந்தா நீங்க சொல்றது ஏற்புக்குடையது. இப்ப ராம்தாஸ் அத்வாலே ஒரே ஒரு எம்பி தான், ஆனா ஒரே ஒரு அமைச்சரா இருக்கிறாரு. ஆனால் இங்க அந்த நிலைப்பாடு இல்லை. சேர்ந்தாங்க, தேர்தலை சந்திச்சாங்க, பிரிஞ்சிட்டாங்க, திரும்ப ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆகையினால இங்க வந்து இது வந்து சேராது, இது ஒன்று சேராது அப்படின்லாம் சொல்லுவது என்னன்னா, திமுகவினுடைய பயத்தை, அச்சத்தை அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனியாவே விட வேண்டும் என்கிற நோக்கம் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு உண்டு. ஊடக பலத்தை வைத்து எந்த நன்மையும் செய்யாமல் கூட்டணி நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், 1008 முரண்பாடு அவங்களுக்குள்ள இருந்தாலும் கூட நாங்கள் ஒன்னா தான் இருக்கிறோம், நீங்க ஒன்னா இருக்கிறதுனால நாட்டுக்கு என்ன பலன்? ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையை அல்லது பொருளாதார செல்வாக்கை அல்லது வந்து உலக வங்கியின் கடனை குறைச்சிருக்கிறீங்க அல்லது வரிய உயர்த்தல அப்படின்னு சொன்னா உங்களை நாங்கள் தலை சார்ந்து வணங்குகிறோம். ஆனா நீங்க அது இல்லையே, இல்லாத போது நாங்க கூட்டணி பெரியதா இருந்ததுனால என்ன பிரயோஜனம் கேட்கிறேன். ஆக இவங்களுடைய நோக்கம் என்பது அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பிம்பத்திலிருந்து இன்னைக்கு விலகிருச்சே, நம்ம இனி பேச முடியாதே, அதுதான் அர்த்தம். ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுதான் ஆகணும். அப்படின்னா நான் இப்ப கேட்கிறேன், நீங்க பாஜகவோட சேரக்கூடாதுன்றது ஒருபுறம் இருக்கட்டும், அவங்க ஏன் சேர்ந்தாங்க, அது மதவாதம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்பயும் சொல்லிட்டு இருக்கிறதா. ஆனா திமுக பாஜகவோட சேர்ந்தா அது இனவாதமா, தமிழ்வாதமா, என்னது இது? ஆக நீங்கள் யோகியர்களாய் போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, அது இனிமேல் நடக்காது. ஆனா இங்க போட்டி என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கும் தான் இருமுனை போட்டி தான். இதற்கு பிறகு நாம் தமிழர் சீமான் அவர் என்றைக்குமே எந்த கட்சியிலும் சேர மாட்டார், தனித்து தான் நிப்பார்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தாவேகா, ஒருவேளை தாவேகாவும் அதிமுகவும் இணைந்து விடுமோ என்கிற அந்த பதட்டம், அங்கலாய்ப்பு, அதனால் நாம் முன்கூட்டியே கூட்டணி வைத்திருக்கலாமோ என்கிற நிலையும் மக்களால் பேசப்படுகிறது. ஏன்னா தாவேகா வராதா, அவங்களும் அதிமுகவும் சேராதா என்று மக்களுடைய எண்ணம் நிறையா தான் இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் அதிகமா சீட்டு கேட்டு நான் எடுத்த உடனே முதலமைச்சரை வருவேன் அப்படிங்கிற ஒரு பார்வையை நீங்க முதல்ல தேர்தலையே சந்திக்காமல், உங்களுடைய வாக்கு சதவீதம் என்னவென்றே தெரியாமல், சார் உங்களை விட அதிகமான ஒரு நல்ல எண்ணத்தோடும் ஒரு உண்மையான உழைப்போடும் உருவாக்கிய கட்சி தான் தேமுதிக, கேப்டன் விஜயகாந்த்.
அவரே என்ன விருத்தாச்சலம், அதுக்கப்புறம் தான் ரிஷிவந்தியம், அப்படியே 29 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் 29 சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி. ஆகவே மெல்ல மெல்ல தான் ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். திமுக 49 ஆரம்பிச்சிச்சு, ஏன் முதல் தேர்தல் 52 நிக்கல? ஆனால் நிக்கவில்லை என்று சொன்னாலும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அன்றைக்கு அவர் சில கட்சிகளுக்கு ஆதரவை கொடுத்தார். ஆக அது அண்ணாவினுடைய முயற்சி. ஆனால் 57 நின்றாங்க, 15 சட்டமன்ற உறுப்பினர், 67 தான் ஆட்சியவே பிடிக்க முடிந்தது. 49 கட்சி, 52 தேர்தல் நிக்கல, 57 நிக்கிறாங்க, 15 சட்டமன்ற உறுப்பினர்கள், 67 ஆட்சியை பிடிக்கிறார்கள். 57க்கும் 67க்கும் 10 ஆண்டு காலம். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள், தாவேகாவினுடைய தலைவர், எடுத்த உடனே துணை முதலமைச்சர், எடுத்த உடனே முதலமைச்சர், ஏன் பிரதமருக்கே கூட போய் நில்லுங்களே. ஆக உங்கள் எண்ணம், ஆசை ஓகே, ஆனால் நடந்து வந்த பாதை, கடந்து வந்த பயணம், தேர்தலில் நின்ற விதம், இதெல்லாம் இருக்குல்ல சார். உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா? இருக்கிறது. எப்ப பாத்தீங்க? இங்க விக்கிரவாண்டி அந்த கூட்டத்தில் பார்த்தோம், அது ஓகே, பாராட்டுகள். ஆனால் அவைகள் எல்லாமே வாக்கு சதவீதமாக மாறுமா அப்படின்னு கேட்டா அது தேர்தல் வந்தா தானே தெரியும். ஆகையினால் அவர் ஒருபுறம். ஆக இங்க 2 முனை போட்டி தான். இவர் நடிகர் சீமான் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் அவர்கள் தனித்தே பயணப்பட விரும்புகிறார்களா இல்லையா என்று தெரியல. ஆனால் சீமான் அவர்கள் என்றைக்கும் ஒருபோதும் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க மாட்டார், அதனால அவரை விட்டுருவோம். ஆனால் இப்ப விஜய் வாக்குகளை பிரிப்பாரா? பிரிக்க கூடும். யாருடைய வாக்குகளை பிரிப்பார்? உடனே திமுக அதிமுக வாக்குகளை பிரிப்பாரா? இல்ல. 2024 தமிழ்நாட்டில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் சார் 30% வாக்குகள் போடல சார். ஏன் அந்த வாக்குகளை ஏன் விஜய் குறிவைக்க மாட்டார்? ஏன் நாம் தமிழர் சீமான் அந்த வாக்குகளை ஏன் நாம் தம் பக்கம் திசை திருப்ப மாட்டார்கள்? ஆக அடிப்படை கட்டமைப்போடு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் வலுவிழக்கவில்லை. நான் அடிப்படை கட்டமைப்போடு இருக்கிற திராவிட கட்சிகள் வலுவிழக்கவில்லை அப்படின்னு நான் போக்கஸ் பண்றேன், நான் பேசுகிறேன் என்றால் அது ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி. அங்கு நீதிமான்களும் யோக்கியவான்கள் தான் இருக்கிறார்கள். அந்த கோணத்தில் சொல்லவில்லை. தேர்தல் வாக்கு அதை சொல்லுது. 2021 37% திமுக, அதிமுக 34%, 33.4 விழுக்காடு. அப்ப 3% தான். நான் திமுக மட்டும் அதிமுக மட்டும் சொல்றேன். ஆக 2021 3% வித்தியாசம் என்று இருந்தபோது இன்னைக்கு எல்லா விலைவாசியும் உயர்ந்துருச்சு, எல்லா வரியும் உயர்த்திட்டாங்க. ஜீவாதார பிரச்சனைகள் எதையுமே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை பலமா வச்சிருக்கிற கட்சி எதையுமே தீர்த்து வைக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து வெற்றி பெறுகிறோம் அப்படின்னு சொன்னா எதிர்மறை வாக்குகள் கூடுமா கூடாதா? 2 நலத்திட்டம், பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பேருந்து பயணம், இன்னொன்று இந்த காலை சிற்றுண்டி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது நுங்கம்பாக்கத்தில் அதை திறந்து வச்சாங்க. அடுத்து ஆட்சி வர முடியாதனால அது முடியாது போயிற்று. ஆனால் அதை இவர்கள் பின்தொடர்ந்தார்கள். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார்கள், நீங்க ஏற்கனவே சொன்ன திட்டத்தை தானே அதிமுக சொன்னதானே நீங்க செய்யறீங்க, ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2011 ஐயா சைதை துரைசாமி அவர்களால் கொண்டு வரப்பட்ட செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் நிதித்துறை அமைச்சர் சொல்றாரு, இல்லம்மா இதுக்கெல்லாம் காசு இல்லம்மா, ஒரு படி அரிசியில 60 இட்லி கொடுக்கலாம், ஆகவே 1 ரூபாய்க்கு 1 இட்லி என்று கொடுக்கலாம். ஆகவே கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சக்கரபாணி அவர்களும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவை இவர் அண்ணனுக்கு கொடுப்பாராம், அண்ணன் தம்பிக்கு கொடுப்பாராம், இருவரும் பங்கிட்டு உண்டார்கள். அதனால்தான் இங்க சத்துணவு திட்டம். ஏன் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு? அதையே எட்டயபுரத்தில் கொண்டு வந்தாரு. ஏன்னா 1000 கோயில் கட்டுறதை விட நீங்க அன்னதானம் இடுறதை விட நீங்க என்ன பண்ணணும், ஒருத்தனுக்கு படிப்பை சொல்லி கொடுங்க. அவன் படிக்க வர மாட்டான், ஆடு மாடு மேய்க்கணும்னு நினைக்கிறான், அவனுக்கு வறுமை பிரச்சனை, அதனால பள்ளிக்கூடத்திலேயே வர சொல்லி சோறையும் போட்டால் அவன் படிக்கவும் செய்வான், வயிறு நிறைஞ்சுக்கிறோம் என்று எட்டயபுரத்தில் மகாகவி பாரதி என்ன சொன்னாரோ, 1000 கோயில்கள் கட்டுறதை விட அன்னசத்திரம் செய்யறதை விட ஒருத்தனுக்கு சோத்தை போட்டு கல்வியை கொடுங்கன்னார், சோறு போடுறதை விட கல்வி கொடுங்கன்னார். அதனால்தான் இன்னைக்கு இந்திய திருநாட்டில் 2050 நாம் பெற வேண்டியதை 2025 நாம் 51.4 விழுக்காடு பெற்றதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி செய்தது,
அதை திராவிட கட்சிகள் காங்கிரஸ் கட்சி தானே செஞ்சிச்சு என்று மறுதளிக்கவில்லை, தூக்கி தூர போடல. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் வளர்ந்து நிற்கிறது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்பாக இந்த கூட்டணி அமைந்ததிலிருந்தே அந்த என்டிஏ கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசவே இல்லை, அமித்ஷா மட்டும்தான் பேசினார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அந்த விமர்சனம் எதன் அடிப்படையில் வச்சது அப்படின்னா, எடப்பாடி அவர்களுக்கு ஆளுமை இல்லை, அதனால அவர் பேசாம இருந்துட்டாரு, இந்த கூட்டணியிலையும் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது அமித்ஷா அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையை வச்சுதான் இந்த விமர்சனங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. இந்த ஒட்டுமொத்த விமர்சனமும் கட்டமைப்புக்கு முக்கியமான காரணமாக இருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லை. ஏற்கனவே கட்சி பிளவுபட்டிருக்கிறதா, செங்கோட்டையன் இருக்கிறார், தினகரன் இருக்கிறார்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதை ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க. அதாவது அரசியல் ஆசிரியர், அரசியல் பேராசன் அரிஸ்டாட்டில் தான் சொல்லுவார், நீ முழு வெற்றி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விமர்சனங்களும் வரும், எல்லா அவமானங்களையும் தாண்டி யார் நிற்கிறார்களோ அதுதான் வெற்றி பாதை, முழு வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆளுமை இல்லை என்று சொல்பவர்கள் சொல்லட்டும், ஆனால் காலம் அதை தீர்மானிக்கும். நான் கேட்குறேன், மெகா கூட்டணின்னு சொன்னீங்களே, ஏன் வைக்கலைன்னு கேட்டது அதே நாக்குத்தான். இன்னைக்கு அமித்ஷா மேடையில் பேசாமல் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லுவதும் அதே நாக்குத்தான். நாளைக்கு எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியில் அமரப்போகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுத்த வியூகம் இதுதானா என்று பேசுவதும் இதே நாக்குத்தான் பேசும். ஆக இவைகளெல்லாம் அவமானங்களும் எதிர்ப்புகளையும் சந்தித்துத்தான் அவர் இன்னைக்கு கிளைக்கழக செயலாளர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். சில நேரத்தில் நாம் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை தலைமையில் இருக்கிறவர்கள் யோசித்துத்தான் எடுத்திருக்கிறார்கள். அதனால அது திரு அமித்ஷா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு தான். இருந்தாலும் அவசரப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருடைய பார்வையா இருந்தாலும், இன்னைக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்க, கூட்டணி வச்சா ஏன் கூட்டணி வச்சீங்கன்னு கேட்குறீங்க. பிறகு இந்த எதிர்மறையா பேசுறவங்க எல்லாம் ஒரு ஐடியா கொடுங்க, இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம்னு நீங்க சொல்லுங்க. ஆகவே ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடியது அந்த தலைமை எல்லாரும் தானே வந்தாங்க, அவர் மட்டும் போல. ஆகவே போயிருக்கிறாங்க. இதை விமர்சிப்பதை தாண்டி இப்ப நடக்கக்கூடிய ஒரே ஒரு இது, மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எப்பா இந்த கூட்டணி அரசாங்கம்ன்றீங்களே, அது ஏன் இப்பயே சொல்றீங்க? அதுதான் கேள்வி. தேர்தல் வரட்டும், அமித்ஷா அவர்கள் இல்லை, திரு மோடி அவர்கள் இல்லை, யார் வந்தாலும் என்ன ஆசைப்பட்டாலும் தமிழ்நாட்டில் உங்கள் செயல்பாடுகளை பொறுத்து தான் சார் இது எப்படி என்ன அப்பதான் தீர்மானிக்க முடியும். நான் இப்படி சொல்றேன்னு, இவங்க கூட்டணி மந்திரி சபை அப்படின்னு கூட்டணி, அதாவது தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு பிறகு நானும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக முடிவெடுப்போன்னு தான் சொன்னார். ஆனா அதை கையில் எடுத்துக்கிட்டு இல்ல கூட்டணி மந்திரி சபை, இவங்க பயந்துட்டாங்க, இவங்க பாரு அவங்க தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க என்கிற நிலைப்பாட்டை இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு சதி செய்கிற இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நரேஷன் செட் பண்றாங்க. அது ஒருபோது எடுபடாது. மக்கள் அண்ணா அதான் சொல்றேனே, 3% 2021 இப்ப கூடுமா கூடாதா? கண்டிப்பாக கூடும். ஏன்னா நீங்கள் ஒரு நலத்திட்டத்தையும் செய்யல, செஞ்ச அம்மா உணவகத்தையே நீங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. சப்பாத்திக்கு மாவு இல்லை, சம்பளம் கொடுக்கறதுக்கு இது பண்ணல, காசு இல்லை அப்படி சொல்றீங்க. அந்த பெண்கள் சுயநல அந்த இதுகள்லாம், அந்த குழுக்கள்லாம் அவங்க அதில் தான் நிறைய நேரத்தை அவங்க செலவிட்டாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமும் இதை அதிகமாக உயர்த்தி கொடுத்தது முந்தைய அரசு. ஆனால் இவங்க அதை செய்யவே மாட்டேங்கிறாங்களே. அப்போ எல்லா விதத்திலையும் செயல்பாடுகள்னு வருகிற போது திமுக கூட்டணி செயலற்ற கூட்டணியாக இருக்கிறது. மக்களுக்கு ஏதாவது இதை செஞ்சுட்டோம்ப்பா. நான் கேட்குறேன், நீங்கள் ஆளுமை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்றீங்களே, நெஞ்சில் கையை வச்சு ஒரு வாரத்தை கேளுங்க. அந்த ஆளுமை இல்லாதவர் தான் 7.5 அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாமல் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தினாரா இல்லையா? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்தா நீட்டு விலக்கு ரத்து செய்வோம், சட்டமன்றத்திலே போய் பேசுனீங்க. வெளியே சட்டமன்றத்தில் வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னீங்க? 89 லட்சம் கையெழுத்து. இன்னைக்கு நாங்கள் மசோதாவை அனுப்பிச்சி விட்டோம், ஆளுநர் சரியில்லை, மேலே சரியில்லை, உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். நீங்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் நீங்கள் வாங்கிய வாக்குகள் எல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களா? எங்களால் செய்ய முடியவில்லை,
ஏன் அன்னைக்கு இவ்வளவு லீகல் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? அவசரப்பட்டுட்டீங்களா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஏன் சொன்னீங்க? சரி, நீட்டை விடுங்க, பல லட்சம் மாணவர்களை ஏமாற்றி வாக்கு வாங்கிட்டீங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் என்ன? ஜாக்டோஜியா போராட்டம் நடத்துகிறாங்களே, என்ன பண்ணுவீங்க? ஆசிரியர்கள் போராட்டம் என்ன பண்ணுறது? அப்போது இது என்னன்னா, ஏன் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் ஏன் வெளியேறவும் மாட்டேங்கிறாங்க? அவங்க அந்த மக்களுக்கு தேவையான கோரிக்கையை சிபிஐ ஏன் நீங்கள் கொடுக்கவும் மாட்டேங்கிறீங்க? ஏன் டான்ஜியோட்கோல நியூயார்க் மாகாணத்தில் நீதிமன்றத்தில் டான்ஜியோட்கோன்னு போட்டு வந்திருக்குதா? வழக்கு இருக்குதா? ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் விளக்கமாக ஒரு அறிக்கை கொடுத்தாங்களா? அதில் 19-20 பக்கத்தில் இந்த நீட்டா சொல்லியிருக்குதா? என்ன சொல்லிச்சு? ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டிக்கு 1754 ரூபாய் நாங்கள் கோடி ரூபாய் கையூட்டாக கொடுத்தோம். தமிழக அரசாங்கமும் அதற்கு எங்களுக்கு இசைவு தெரிவிச்சிச்சு. 2021 2022 அந்த காலகட்டத்தில் ஜனவரி பிப்ரவரி அந்த காலகட்டத்தில் யார் மின்சாரத்துறை அமைச்சர்? அப்ப நியூயார்க் மாகாணத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஒரு துறை அங்க வழக்கில் நிக்குது. ஜெனீவாவில் சாம்சங் மேல்முறையீடு நிக்குது. உச்ச நீதிமன்றத்தில் நீட்டு வழக்கு நிக்குது. இங்க சிபிசிஐடிக்கு மேல சிபிஐ வேணும்னு விசிகா நிக்குது. என்ன தீர்வு கொடுத்தீங்க? நீங்கள் ஆளுமை இல்லை என்று எடப்பாடியை சொல்லுவதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. 1000 ஏக்கர் கால்நடை பூங்கா, இது வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்திட்டீங்களா? இல்லையே. அப்போ உங்கள் நோக்கம் எல்லாம் அதிமுக தலைமை அது நிறைய பேர் பிரிஞ்சு கிடக்குறாங்க. அது பிரிஞ்சுலாம் கிடக்கல, அது ஒன்னா தான் இருக்குது. ஒன்னாக இருந்தால் என்ன, ரெண்டாக இருந்தால் என்ன, நீங்கள் ஏன் கவலைப்படு? நீங்க எதுக்காக வந்தீங்க? ஆட்சிக்கு, தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யத்தானே. என்ன செஞ்சீங்கன்னு தானே மக்கள் கேட்குறாங்க. ஆனா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நாங்க எல்லாம் நிறைய கட்சியோட இருக்கிறோம், நாங்க வலுவாக இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது எடுபடாது. 2026 சட்டமன்ற தேர்தல் இல்ல திமுக செட் பண்ண நரேட்டிவ்னு சொன்னீங்க. இப்போ திமுகவே நேரடியான விமர்சனங்களுக்குள்ளும் இறங்கியிருக்கு. ஏன்னா அந்த கூட்டணி அமைந்த நாளே கனிமொழி அவர்கள் செய்தியாளர் சந்தித்து அறிவாலயத்தில் வைத்து செய்தியாளர் சந்திச்சதில் தொடங்கி தனியாக ஒரு அறிக்கை வெளியிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியது வரை. ஸோ ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது மீண்டும் கொத்தடிமையாகி விட்டது அதிமுக. இது மாநில நலன்களை அடமான வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி. ஏற்கனவே பாஜக மீதான விமர்சனங்கள் எல்லாத்தையுமே கோடிட்டு காட்டி இவர்களோடு மீண்டும் கூட்டணி வைக்கிறாங்க. நாங்கள் சொன்ன ரகசியம் இப்போது வெளியே வந்து விட்டது, ரகசிய கூட்டணி நாங்கள் விமர்சனம் வச்சிருந்தோம், வெளியே வந்து விட்டுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதுல உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, கொத்தடிமை என்று சொல்லுவது திமுகவுக்கு தான் பொருந்தும். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து எந்த இனத்தை, ஈழத்தை அழிச்சிச்சா? இலங்கை அழிச்சிச்சா? போர் விமானங்களை காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்து ஒட்டுமொத்தமாக அவங்கள முள்ளிவாய்க்காலிருந்து கைகளை கட்டி, பிறங்கையை கட்டி, கண்களை கட்டி சுட வைத்தது எந்த கொத்தடிமைகள்? அதிமுகவா பாஜகவா? 1. 2, இப்போ நீட்டு விளக்குக்கு உங்களால் எதுவும் செய்ய முடியல. நாங்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தோம், 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தோம் அப்படின்னு இங்கே எதையுமே செய்ய முடியல. இங்கே உங்களால் நீங்கள் செய்தது என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டை வளப்படுத்துவோம்னு சொல்லிக்கிட்டு பேனாவுக்கு சிலை வைப்பதற்கு அனுமதி வாங்கியது யார்? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வளர்ந்துருச்சா? நாணய வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி வாங்கினது எந்த கொத்தடிமைகள்? ஆக வார்த்தைகளில் ஒரு நிதானம் இருக்க வேண்டும். ஒரு நாடே அழிஞ்சிட்டு இருக்கிற போது நீங்கள் என்ன பண்ணீங்க கடற்கரையில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அமைச்சரவை விட்டு நீங்கள் வெளியேறினீங்களா? வெளியேறல. அப்போது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அதை மறந்துடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது மக்கள் மறக்க மாட்டாங்க. நீங்கள் நல்ல அடிமைகளாகவே இருங்க அல்லது வீரர்களாகவே இருங்க, தமிழ்நாட்டுக்கு உங்களால் என்ன பயன்னு தான் கேட்குறோம். அவர் செய்ததை உங்களால் செய்ய முடியவில்லை. 2019 தான் ஜிஆர் ரேஷியோ 51.4 மாற்றினது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில். 10,000 ரூபாயில் ஒரு குடும்பம் வாழ முடியும் என்று சொன்னது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில். கொரோனா இதுவரைக்கும் உலகமே முன்னுதாரணம் இல்லாமல் வந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவது எப்படி? 2021 செப்டம்பரில் தான்
உங்களுக்கு வந்து தடுப்பூசியே கண்டுபிடிக்கப்படுது மத்திய அரசாங்கத்தால். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை எப்படி இது பண்ணாங்க? இன்னைக்கு மதுபானத்தில் ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேரை குடிக்க வைக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், 68,000 கோடிக்கு வருமானம் ஈட்டுற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் யாரை பார்த்து கொத்தடிமை அப்படின்றீங்க? உங்க மன்னர் ஆட்சிகளுக்கு உங்க மாவட்ட செயலர்கள்லாம் கொத்தடிமையா இருக்காங்களே, அதை சொல்றீங்களா? எதை சொல்றீங்க? அண்ணாவிற்கு பிறகு அகில இந்திய வானொலி நிலையம்னு பிரதமர் மாத்திட்டாரு. அதை உங்க நாடாளுமன்றம் ஏதாவது கேட்டாங்களா? நீங்க காவிரியில வந்து அந்த ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையும் அதிமுக வந்து போராட்டம் நடத்தி அரசிதழில் வெளியிட வச்சாங்கல்ல. அன்னைக்கு வந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உமா பாரதி அவங்க இருந்தாங்கல்ல, அதை செய்து காட்டினாங்க. ஆனா நீங்க ஏதாவது ஒன்ன செஞ்சேன்னு சொல்லுங்க. பசாவராஜ் பொம்மை 1000 கோடி ஒதுக்குனாரு, நாங்கள் மேகதாது கட்டுவோம்ண்டு. அதே அடுத்து வந்த அமைச்சர் என்ன சொல்றாரு, துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு, ஒரு சொட்டு தண்ணீரை தரமாட்டோம்ங்கிறாரு. அவர் சொல்ற அத விழாவில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் போய் சிறப்பிச்சுட்டு வந்தாங்க. கேரளாவில் பேபி அணை கட்டுவோம் அப்படின்னு இருக்கிற போது அதற்கு 15 மரங்கள் 25 மரங்கள் வெட்டுவதற்கு அனுமதி கொடுத்துருன்னு சொல்லி திரு பினராயி விஜயன் சொன்னாரு. அதுக்கு நன்றி தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர். எத்தனை முறை போய் போறீங்க பேசுறீங்க? வைக்கம் நூற்றாண்டு விழாவுக்கு போனீங்கல்ல, அங்க திரு பினராயி விஜயன் அவர்களிடம் நீங்க வந்து முல்லை பெரியாறு பிரச்சனை ஆண்டாண்டு காலமா இருக்குது, 74 இருந்து மனோரமா எழுதுனதுலேருந்து இந்த பிரச்சனை இப்படிதான் இருக்குது, ஆகையினால இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுட்டு வந்தீங்களா? நாதன் குழு அமைச்சு போராட்டம் நடத்தி, நாதன் குழு அமைச்சு 5 பேர் கொண்ட குழு 142 அடியை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று சொன்னது அதிமுக அரசாங்கம். கச்சத்தீவை 74 கொடுத்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள். இவர் ஒப்புதலோடு தான் அன்னைக்கு சுரன் சிங் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொல்றாரு. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற PK மூக்கையத்தவர் பாராளுமன்றத்தில் கேட்கிறாரு, நாங்க தாங்க அந்த நாடாளுமன்ற உறுப்பினர், எங்க சமஸ்தானம் தானங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னர் தானங்க ராஜா பாஸ்கர் சேதுபதியினுடைய வருவாய் ஏடுகள்லாம் அவங்க பேர் தாங்க இருக்குது அப்படி சொன்ன. இல்ல நான் 2 முறை உங்கள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியிடம் நான் பேசிவிட்டுத்தான் இதை நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் கொடுத்தோன்றாங்க. கொடுத்தது தந்தையார் முதலமைச்சராக இருக்கிற போது 74 நாங்கள் திரும்ப பெறுவோம்னு சொல்றது அவருடைய மகன். அவரும் முதலமைச்சர், இவரும் முதலமைச்சர். எப்படி கொடுத்ததை பெற முடியும்? நீங்க மத்திய அரசாங்கமா அல்லது உங்க காங்கிரஸ் அரசாங்கமா? எப்படி பெற முடியும் சார்? இவங்க ஒட்டுமொத்த முரண்பாடுகளில் மொத்த உருவமா மாறிட்டாங்க சார். நீங்க பொது நுழைவுத் தேர்வை எடுப்போம், அது வேண்டாம், உலக நாடுகள்லாம் அதைத்தான் பின்பற்றுதுன்னு சொல்லி என்ன பண்ணீங்க? அனந்த கிருஷ்ணன் கமிட்டியில 86 நாளையில அன்னைக்கு வீரப்ப மொய்லி அவர்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸ் அரசாங்கம் உங்களுக்கு ஓகே சொல்லிருச்சு. அதே மாதிரி இன்னைக்கு AK ராஜன் குழு ஒன்று போட்டீங்க. ஆனால் அன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொது நுழைவுத் தேர்வு சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் எந்த தீர்ப்பும் நிலுவையில் இல்லை. ஆனால் அல்டாமஸ் கபீர் தீர்ப்புக்கு பிறகு 11 நீதிபதிகள் இதை இடைக்கால தீர்ப்பா கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? ஏன் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேவியேட்டு போட்டு இல்ல வேண்டாம், எங்களுக்கு அதை சீக்கிரமா கொடுங்க, எங்களுக்கு விலக்கு வேணும்னு கேட்டபோது உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்னு சொல்லி கேட்டுச்சு உச்ச நீதிமன்றம். அதற்கு பிறகுதான் 7.51 உள்வுடை இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் என்று அவராக அதிமுகவாக கொண்டு வந்த ஒரு திட்டம். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை திமுக இந்த 5 ஆண்டு காலத்துல செஞ்சிச்சுன்னு ஒரு திட்டத்தை சொல்லுங்க. கேட்டா நான் முதல்வன் திட்டம், பெண்களுக்கு இலவச பேருந்து, இதையே எத்தனை ஒரு திட்டம், ஒரே ஒரு திட்டம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு ஆட்சியை சீர்தூக்கி பார்ப்பதில் போதும்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே விளம்பர மாடல், சமூக நீதின்றீங்க. எத்தனை சமூகம் தமிழ்நாட்டில் இருக்குன்று நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை கேளுங்க. டிஎன்பிசியில் வாங்கி பார்த்தீங்கன்னா பின்னாடி எத்தனை சாதிகள் இருக்குன்னு போட்டிருக்கோம். தெலுங்கானா நம்மை விட பின்தங்கிய மாநிலம், பீகார் நம்மை விட பின்தங்கிய மாநிலம். அவங்கெல்லாம் உங்களை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க சொல்லலை, ஆனால் சாதிவாரி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கு கூட நம்மிடம் இல்லை. ஆனால் சமூக நீதியை நிலைநாட்டுகிற அரசு என்றத ஒரு முழு பொய்யை பேசிக்கிட்டே இருக்கீங்களே, எப்படி எடுத்தா தெரிஞ்சு போயிடும். AK குலசேகரன் கமிட்டியை 10.5க்கு கொண்டு வந்தார்.
அது முழுமையாக நடைபெறாமல் இருக்கிற போது அது ஆட்சி போயிருச்சு, அதனால் அவர் கொண்டு வர முடியல. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் 15% கொண்டு வருவோம் வன்னியர்களுக்கு சொன்னீங்களா இல்லையா? உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ணீங்க? அம்பாசங்கர் கமிஷனை கொண்டு போய் ரிப்போர்ட்டை கொடுக்குறீங்க 84 85 எடுத்ததை. ஏன் நீங்கள் நினச்சா தமிழ்நாட்டில் எத்தனை வன்னியர்கள் இருக்கிறார்கள் என்பதை 3 நாளில் உங்களால் எடுத்துட முடியாதா? எதையும் செயல்படாமல் இவர்கள் ஏதோ ஒரு விளம்பரம் போல எல்லாவற்றையும் நாம் சொன்னால் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அனிமலுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வரியை நாங்கள் குறைச்சிட்டோன்னு சொல்லுங்கள் சார். சென்னையில் தொழில் வரி 35%, மின்சார கட்டணம் 52%, சொத்து வரி 150%, பத்திரப்பதிவு கட்டணம், சாலை போக்குவரத்து, வாகன பதிவு எல்லாமே உயர்த்தியாச்சு. ஆனால் நாங்கள் வெற்றி பெறுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது எங்கே போய் சொல்கிறது? மக்கள் நம்ப தயாராக இல்லை. மீண்டும் மீண்டும் உங்கள் பொய்யை நம்ப தயாராக இல்லை. உங்களுடைய இயலாமைக்காக, உங்களுடைய நிர்வாக திறமையின்மை காரணமாக அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துருச்சு என்கிற இந்த மாய வளைய பிம்பத்தை எடுத்து நீங்கள் சிலம்ப சுத்தலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு தோல்வி உறுதி, மறந்துடாதீங்க, தோல்வி உறுதி. இல்லை, இதில் என்னன்னா பாஜக மீதான அந்த விமர்சனங்கள் எல்லாமே இப்போ அதிமுக பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்குன்றாங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு மாநில சுயாட்சி தொடர்பாக ஒரு தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிந்திருக்கிறார். அதில் கூட கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், நீட் தேர்வு உள்ளிட்ட மாணவர்களுடைய உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மாநில அரசு தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட பட்டியலை வாசிச்சுட்டு அந்த தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இப்போ அவங்க பாஜகவை நோக்கி இந்த விமர்சனங்களை வச்சாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இப்போ அதிமுகவும் தள்ளப்பட்டிருக்குல்ல. மாநில நலனுக்காக எந்த இடத்துலையும் அதிமுக ஒருபோது விட்டு கொடுக்காது. ஆனால் மாநில சுயாட்சி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த எந்த முதலமைச்சர்களும் விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை கையில் எடுக்கிற போது நம்ம பின்னாடி நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் கடந்து வந்தோன்றதை யோசித்து பார்க்கணும். மத்திய அமைச்சரவையில் 89 நீங்கள் 2014 வரைக்கும் மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்கல்ல, அப்பொழுதெல்லாம் இந்த 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் ஒட்டுமொத்த மாநிலத்தின் உரிமைகளை அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது கொண்டு போய் பொதுப்பட்டியலில் வச்சாங்கல்ல, கல்வி உள்பட. அதை 17 ஆண்டு காலம் நீங்கள் மத்திய அமைச்சர் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்லை பேச மாட்டீங்களா அப்போ எல்லாம்? ஏன்னா கூட்டணியை கெடுத்துக்கிற கூடாது, நம்ம அமைச்சரவையில் இருக்கணும். அதனால் இன்னொன்று, இத்தனை வருஷம் கழித்து கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி வில்சன் ராஜ்யசபால தனி கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையை ஏன் 17 வருஷம் ஏன் வைக்கல? இப்பதான் தெரியுதா? அப்ப நீங்க எப்பையெல்லாம் மத்திய அமைச்சரவையில் இல்லையோ அப்பையெல்லாம் இவர்கள் எடுக்கக்கூடிய போடுகின்ற வேஷம் மாநில சுயாட்சி. ரைட். நீட்டு விளக்கு, குலாம் நபி ஆசாத், நாமக்கல் காந்தி செல்வன், இவங்க 2 பேரும் தான் கொண்டு முதல்ல இந்திய நாடாளுமன்றத்தில் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம். ஆனா இதே பாஜக அரசாங்கம் வந்த உடனே என்ன பண்றாங்க? அதுல அந்த சட்டத்துல மசோதாவில் செக்ஷன் 10D 10D திருத்தம் பண்றாங்க. என்ன? அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க, ரஞ்சித் ராய் சௌத்ரின்னு. அந்த கமிட்டியை வச்சுதான் பாஜக அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை இந்த மாதிரி மாணவர் சேர்க்கையை, மருத்துவ மாணவர் சேர்க்கையை இதுல கொண்டு வர்றாங்க. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குல்ல, அந்த வழக்க மாநில அரசு என்ன நிலையில் இதுவரை நடத்திக்கிட்டு இருக்கு? அது அப்படி படுத்து தூங்குது. இவங்களுடைய சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் 1000 போடட்டும், ஆனா அதுக்கு செக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. அந்த வழக்கு சம்பந்தமா ஏன் நீங்க இது வரைக்கும் நடத்தல? நீங்க மாநில பாராளுமன்ற இந்த சட்டமன்றத்தில் என்ன சொன்னீங்க? ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் தான் வேந்தர்களை நியமிப்போம். அந்த மசோதாக்கெல்லாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படி இருக்கிற போது இதற்கு அடுத்தவங்க பல்ல புடுங்கிறதுக்கு ஆசைப்படுகிற போது செக்ஷன் 10D ரஞ்சித் ராய் கமிட்டி செல்லாது. இது 11 நீதிபதிகள் கொடுத்த இடைக்கால தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி
இந்தி கூட்டணி எல்லா மாநில முதலமைச்சரும் தொகுதி மறுவரைக்கு எல்லாம் சேர்த்தீங்களே, உச்சநீதிமன்றத்துக்கு போனீங்களா? வந்தாங்களா? ஏன் வரல? ஆகையினால சார் இவங்க முழுக்க முழுக்க ஒருத்தரை குற்றஞ்சாட்டி தன்னுடைய செயலற்ற தன்மையை வெளிப்படையா சொல்ல முடியாதனால இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீட்டு விலக்குக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் காரணம். அதை எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி தான் எல்லா செயல்களுமே இவங்க எதுவும் செய்யாம இப்போ கச்சத்தீவை நாங்கள் மீட்டு எடுக்கல. அதுல ஒரு திருத்தம், தேவைப்பட்டால் நாங்க உச்சநீதிமன்றத்துல நீட் தொடர்பா வழக்கு தொடருவோம்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. சார் எப்போ சார்? எப்போ ஓட்டெல்லாம் வாங்கினது பிறகு மறுபடியுமா? இதை சொல்லித்தானே வந்தீங்க. வழக்கு தொடருவோம். ஐயா, தொடர்ந்த வழக்கே அங்க நிலுவையில் இருக்கேன், அது என்ன செஞ்சீங்க? அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சொன்னீங்க. இல்ல அங்கிருந்து வந்துருச்சு, இவங்க தான் 2 வருஷம் ஒளிச்சு வச்சிருந்தாங்க சொன்னீங்கல்ல. நீங்க தான் வெளியே எடுத்து கொண்டு போய் அந்த வழக்கை 2021 இருந்து நீங்க விரைவுபடுத்தி இருந்தா இதுக்கு காட்டக்கூடிய அக்கறை ஏன் நீட்டு வழக்குக்கு காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறோம். அடுத்து வர குற்றம் சொல்றதே திமுக அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க சார். மாநில நலன் குறித்தோ மக்கள் வாழ்வாதாரம் குறித்தோ நீங்க தேர்தல் அறிக்கை எண் 25 பாருங்க. தமிழக அரசின் கடன் சுமை 9 லட்சம் கோடின்னு போட்டிருக்கிறாங்க. எப்ப? 2021. அப்ப எவ்வளவு கடனு? 4,68,000 கோடி. 2010 திமுக ஆட்சி விட்டு போகிற போது ஏறத்தாழ 1 லட்சம் கோடி. அப்ப மொத்தம் 5,68,000 கோடி தானே. எப்படி 9 லட்சம் கோடின்னு நீங்க? அந்த 9 லட்சம் கோடியும் வியாக்கியானம் சொல்றாங்க. ஒவ்வொரு குழந்தை பிறந்தா ஒவ்வொருத்தங்க தலையிலையும் 1,25,000 இது கடன் இருக்குது அப்படின்றீங்க. ஆனால் 2025 தான் நாம் தமிழக அரசினுடைய கடன் சுமை 9,4 லட்சம் கோடி. அப்போ 2025 எவ்வளவு கடன் வாங்கணும்னு சொல்லி 2021 சொன்னாங்க பாருங்க. இதை விட என்ன சார் வேணும்? முழு பூசணிக்காக சோத்துல மறைச்சி போகிறது இவங்க தான். இவங்களால் சோத்துல கிடக்கிற ஈயி கொசுவோ ஏதோ ஒன்று பட்டுருச்சுன்னா அதை எடுத்து வெளியே போடணும். அதவே இவங்களால் போட முடியாது. சேத்துல கிடக்கக்கூடிய நீட் என்கிற எரும மடை இவர்களால் தூக்க முடியுமா? கச்சத்தீவு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. பன்னாட்டு ஒப்பந்தம், 2 நாடுகளுக்கு ஒப்பந்தம். கடல்வெளியில் நாட்டிக்கல் மைல் என்று சொல்லுகிற போது அது எவ்வளவு ஒரு சட்ட பிரச்சனையை உருவாக்கும் என்று இவங்களுக்கு தெரியாதா? என் பிள்ளை செல்ல பிள்ளை என்பதற்காக அடுத்த பிள்ளை அநாத பிள்ளை என்று பார்க்கிற ஒரு மனோபாவம் திமுக கட்சியினருக்கு வந்துருச்சு. உங்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறதுன்றதுக்காக எதை வேண்டுமானாலும் தீர்மானம் போடலாம். அந்த தீர்மானங்கள் எல்லாம் நாட்டு மக்களுக்குத்தான் பயன்பட போகுது என்று இனிமேல் நம்ப தயாராக இல்லை. இல்லை, இன்னொரு விமர்சனமாக வைக்கிறது, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக வைக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை வேறு எந்த கட்சியும் நம்ப தயாராக இல்லை. குறிப்பாக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படியாவது வந்துருவாங்க அப்படின்ட்டு தான் பாஜகவை உடைச்சிட்டு 24 தனியார் இருந்தார். ஆனால் யாருமே போகலை. சரி, விஜயாவது வருவார்னு பார்த்தா விஜயும் போகலை. ஆனால் தான் வேற வழியே இல்லாமல் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறாருன்னு அதே விமர்சகர்கள் சொல்கிறாங்களே. நான் திமுக இருக்கிற கட்சியில் கேட்குறேன், அவங்களுக்கெல்லாம் வேற திமுக விட்டு வர்றதுக்கு வழியே இல்லாமல் தானே தொடர்ந்து இருக்கிறாங்க. அது ஒத்துக்கிறீங்களா? அவங்களால தனிச்சே நிற்க முடியல. வழியே இல்லாமல் தான் என்ன பிரச்சனை நடந்தாலும் வேங்கை வயலுக்கு பட்டியலின மக்கள் தான் அந்த பிரச்சனையை செய்தார்கள் என்று சொன்னதற்கு பிறகும் விடுதலை சிறுத்தைகள் வேற வழியே இல்லாமல் தான் திமுக நிற்கிறாங்க. ஒத்துக்கிறீங்களா? நான் இப்படி சொல்லுமே, இந்த கட்சிகள்லாம் விடுங்க. திமுக தனிச்சே நிற்பதற்கு வழியே இல்லாமல் தான் கூட்டணி கட்சிகளை பிடித்து கொண்டே இருக்கிறது. அப்படி சொன்னா ஏற்றுக்கிறீங்களா? ஏன் தனிச்சே நிற்க மாட்டீங்க? அதிமுக தனிச்சு நின்றுச்சுல, நீங்க தானே சொன்னீங்க 2024 தனிச்சு நின்றுச்சு அப்படின்னு. தனிச்சு நின்று வெற்றியும் பெற்றுச்சுல. கேட்டால் அது அம்மா இருக்கிற போது அப்படின்வாங்க. ஏங்க, யார் இருக்கிற போதோ அந்த இயக்கம் மக்களால் இன்றைக்கும் இந்த ஆட்சி வர வேண்டும், எடப்பாடி அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் மனோபாவம் இருக்கிறது. அதை பிரிஞ்சு கிடக்கு, இது பழசா கிடக்கு, இது பாஜகவோட போய் சேர்ந்துருச்சு, இது மதவாதம், இப்படியெல்லாம் சொல்லி 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 சூ 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 என்று விரட்டி விடுகிற வேலையை திமுக செய்கிறது. மாறாக அவர்கள் என்ன நோக்கத்துக்காக ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நோக்கம் நிறைவேறவில்லை.
அது மன்னராட்சி. மன்னராட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் மன்னராட்சியை பின்பற்றி ஆகிவிட்டது. ஆகையினால அந்த விமர்சனத்தை எல்லாம் தாண்டி இன்னைக்கு துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், 471 நாள் சிறைச்சாலையில் இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அதே துறையில் அமைச்சர் ஆனதற்கு பிறகும் அமலாக்கத்துறை 1000 கோடி ஊழல் என்று சொல்லுகிறது. அப்ப எது உண்மை, எது பொய்? இப்போ நீங்க செய்வது எல்லாமே தேர்தல் அறிக்கையில் சொன்னது இருக்கட்டும், ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் செய்ய தவறியது எல்லாத்தையுமே திமுக, அது அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அதிமுக பிளவு கிடக்கு, அதிமுக இப்படி கிடக்கு, இதை பற்றி நீங்கள் அப்படி கிடந்தா உங்களுக்கு நல்லது தானே? நீங்கள் அதையே திரும்ப திரும்ப பேசுகிறீங்க. உங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துவதற்காக அதிமுக செய்கின்ற அரசியலை இவங்க வந்து உருட்டிக்கிட்டே இருக்காங்க. இது மக்கள் சலிச்சு போயிட்டாங்க சார். இதை திமுக அரசாங்கத்தை ஏத்துக்கிற தயாராகவில்லை. இல்லை, இப்போ திமுக மீது ஒரு சலிப்பு இருக்கு, அப்புறம் வந்து நீங்கள் சொல்ற மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படிங்கிற இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி. இப்போ திமுக ஸ்டாலின் வந்து ஒரு மூழ்கும் கப்பல்னா 26ல் அவங்க மூழ்குனா நம்மளும் சேர்ந்தால் வந்து மூழ்குவோம் அப்படின்னு அந்த ஒரு இது கூடிய இல்லாமையா கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. குறிப்பா எல்லாமே சீனியர் லீடர்ஸ் இருக்கிறாங்க. திருமாவளவர்லேருந்து, வைகோவிலேருந்து, கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லேருந்து. அவங்களுக்கு அந்த விஷயம் கூட தெரியாது. இது கேள்வி நல்ல கேள்வி தான் சார். அப்போ அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுதான் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு திருமாவளவன் சொல்றாரா, என்னப்பா எங்களுக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர், 4 சட்டமன்ற உறுப்பினர், எங்களால் ஒரு கொடிக்கம்பம் கூட நட முடியலப்பா, அதை வச்சு தான் சொல்றாரா? எதற்காக நாளெல்லாம் கட்சி ஆரம்பித்து நாடெல்லாம் நடைபயணம் போய் தன் குரலால் பேசி மதிமுக இருந்துச்சே, எதுக்காக? எத்தனை பேர் சொத்தை இழந்தாங்க, எத்தனை பேர் வாழ்வாதாரத்தை இழந்துட்டு வந்தாங்க, எத்தனை பேர் வாழ்க்கையை இழந்தாங்க, எவ்வளவு நேரத்தை இழந்தாங்க. திரு வைகோ அவர்களுடைய புதல்வரை லோக்சபாவிலையும் வைகோவை ராஜ்யசபாவிலையும் கொண்டு போய் இது பண்ணுறதுக்கு ஏப்பா உங்கள் குடும்பத்தை நல்லா இருக்கிறதுக்காக ஏப்பா நீ கருணாநிதி குடும்பத்தை கடைசி வரைக்கும் எதிர்த்த? ஏன் காலம் முழுவதும் நாங்கள் மற்றவரிடம் பணத்தை வாங்கி அல்லது அவர்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடையை வாங்கித்தான் அரசியல் செய்து பழக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள். செங்கோடியின் தத்துவமே அதுதான். மக்கள் பணத்தை வாங்கி ஒருங்கிணைத்து மக்களுக்கே செலவழிப்பது, அதுதானே கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய கொள்கை. ஆனால் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் திமுகவிடமிருந்து 10 கோடி ரூபாய் வாங்கினோம், 15 கோடி ரூபாய் வாங்கினோம் என்று உங்கள் வருமானத்தை தேர்தல் ஆணையத்தில் காட்டியிருக்கிறீங்களே, என்ன உங்களுக்கு, நீங்கள் என்ன பிற கட்சிகளை பற்றி என்ன சொல்றீங்க? ஆகவே நீங்கள் பெற்றுக்கொண்டு அவர்களை ஆதரிக்கின்றீர்கள். வைகோ பலருக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு அவர் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறார். திரு திருமாவளவன் சிபிஐ அவர்களால் பெறவே முடியாது. ஆதவ் அர்ஜுனை ஏன் கட்சியில் விட்டு வெளியே போனதுக்கு பிறகு திரும்ப அவர் சந்திக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு யார் சொன்னது? திரு ஆதவ் அர்ஜுன். அவரை சொல்ல சொன்னது யாரு? அவருக்கு அவ்வளவு அரசியல் தெரியுமா? அப்ப திமுகவில் பயணப்பட்டு விடுதலை சிறுத்தைகளில் வந்து துணை பொதுச் செயலாளராகி இன்றைக்கு தாவேக்காவில் வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் உருவாக்கி விட்டது யாரு? திமுகவும் விசிகவும் தான். அப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை அரசியலில் உண்டு பண்ணி விடுவதற்கு அவர்களுடைய உண்மையான பிம்பம் உடைந்து விடக்கூடாது. நாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்க வேண்டும். அதற்கு பிறர் சரியில்லை என்கிற ஒரு இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். 26ல் விஜயோடைய ரோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய ரோல் வந்து சார், அவர் நல்லா தான் சார் இருந்தார். அவர் இந்த கங்கை நதிக்கு ஓரமாக இருந்து வந்தவர் நம்ம பிரசாந்த் கிஷோர். அவர் வந்து அவரை பார்த்ததுல இருந்து நீ தான் முதலமைச்சர்னு அப்படி ஒரு சுக்குப்பிடியை போட்டுட்டு தலைவர் கிளம்பிட்டார். அதிலிருந்து ஆகா நம்மளாலும் வந்துட முடியும் அப்படின்ற ஒரு இதை அவங்க ஒரு கற்பனையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ விஜயோடைய முதலமைச்சர் கனவு தான் அதிமுகவோட கூட்டணி வராம தடுத்து விட்டதா? நான் அதிமுகவோட கூட்டணி இதுன்னு சொல்ல வரல. அவர்கள் சொன்ன பிரசாந்த் கிஷோர் வந்து நாங்கள் 2014 மோடிக்கு ஐடியா கொடுத்தோம், இன்னைக்கு இப்போ விஜய்க்கு ஐடியா கொடுக்குறோம், திமுகவுக்கு ஐடியா கொடுத்தோம், எல்லாம் ஐடியா கொடுத்தீங்க. எப்போ ஐடியா கொடுத்த நீ தோத்து போயிட்டியாப்பா. பீகாரில் 2-3 தடவை நீ தோத்துட்டியாப்பா. உங்கள் கட்சியே தோத்து போச்சே.
ஆகவே அது ஒரு ஒரு வியாபார யுக்தி, ஒரு விளம்பரம். ஆக நான் மோடியை உருவாக்கி விட்டேன், ஆகையினால் அடுத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் விஜய் என்கிற ஒரு போலி கட்டமைப்பை அவருடைய பிசினஸுக்காக பேசுறாரு. ஆனால் திரு விஜய் அவர்கள் ரொம்ப நிதானமாக தன் பயணத்தை தொடரணும் அப்படிதான் நான் பார்க்குறேன். அவர்களுக்கு இளைஞர்கள் செல்வாக்கு இருக்கிறது. 200 கோடி ரூபாய் விட்டுட்டு இங்கே வருகிற போது என்ன நோக்கம்? எடுத்த உடனே முதல்ல நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பெரியதா வாங்க. மக்கள் ஆதரித்தால் யார் வேணாலும் வரலாம். நாம் தமிழர் சீமான் கட்சி ஆரம்பிக்கிறது 1%, 3%, 6%, அப்புறம் 8.2%, தனிச்சே தானே நின்றாரு. அது மாதிரி அவரிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். திரு விஜய் அவர்கள் இங்க 2 கூட்டணி தான், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. திரு விஜய் அவர்கள் இந்த 2 கூட்டணியில் ஏதாவது ஒரு கூட்டணியில் பயணப்பட்டு பழக்கம் ஏற்பட்டு அடிப்படை அறிவுகள் என்ன, அரசியல் அறிவுகள் என்ன, வட்ட செயலாளர் என்ன பண்றான், பூத் கமிட்டி என்ன பண்ணுது, இது என்ன பண்றாங்க, இதெல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அடுத்து 1% வாக்குகளை நிரூபிச்சுட்டு அடுத்து அவர் தேர்தலை தனிச்சு நின்றா கூட அவருக்கு ஒரு செல்வாக்கு நிரந்தரமாக பெருகி கொண்டே இருக்கும். இல்ல ஒருவேளை ஃபார் இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் இப்போ எல்லா கூட்டணியும் ஆல்மோஸ்ட் சீல்ட் ஆயிடுச்சு. இப்போ நாம் தமிழரும் தாவேக்கும் தான் தனியா இருக்கு. 2 பேரும் ஒருவேளை 2 பேரும் கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு 3வது அணியாக இருக்காதா? யார் 2 பேரும் சார்? சீமானும் விஜயும் 100% இருக்க மாட்டாங்க சார். எப்படி சொல்றீங்க? சாத்தியமில்லாத ஒன்று, சாத்தியமே படாது. இல்ல எப்படி சொல்றீங்க? 2 பேரும் தமிழ் தேசியம் பேசுறாங்க, அது கரெக்ட் தான். திராவிடமும் பேசுறாரு. ஆமா, விஜய் பேசுறாரு. அப்ப அந்த திராவிடத்தை அழிக்கணும்னு சொல்றாரு நாம் தமிழர் சீமான். எப்படி ஒண்ணு சேருவாங்க? இருவரும் எந்த வாக்குகளை, எந்த வகையான வாக்குகளை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேருவாங்கங்கிற, அது சாத்தியப்படாது, சேர மாட்டாங்க. இவர்களுடைய தனித்தனியாக நிற்பது என்பது வேறு. 2 முனை பூட்டி தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல்னால சொல்றேன். ஆகையினால இது அதிமுக அணி அல்லது திமுக அணி, அதுல திரு விஜய் அவர்கள் சேருவாரா சேர மாட்டாரா அப்படிங்கிறத அவர்களுடைய அரசியல் ஆலோசகர்கள் தான் தீர்மானித்து சொல்லுவாங்க. நாம் தமிழர் சீமான் அவர்கள் சேருவதற்கு வாய்ப்பில்லை. இங்கு இருமுனை போட்டி தான். திரு விஜய் அவர்களுக்கு மட்டும் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. சேர்ந்தால் அவருக்கு அரசியல் வாழ்வு ஆரம்பமாகும். மெல்ல 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 வளர்ச்சி பயணத்தில் அவர் நீடிப்பார் அப்படின்னு என்னுடைய பார்வையா நான் பார்க்கிறேன். அவர் ஒருபோதும் தமிழ்நாட்டில் தோற்று போய்விடக்கூடாது, இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு அவர் இருக்கிறார். அதைத்தான் நான் பார்க்குறேன். வெளியே ஆட்டோவில் போகிற போது, திரையரங்குகளில் பேசுகிற போது அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று யாரும் மறுதளிக்க வேண்டாம். ஆனால் யாரா இருந்தாலும் தனிச்சு நின்றால் அது என்னவா போய் முடியும்? கட்டமைப்பு இருக்கக்கூடிய இயக்கங்கள் 2ம் தனித்தனியா கூட்டணியை காணுகிற போது கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிற இயக்கம் எப்ப நிரூபிக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தோம். அப்ப அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் வருவதற்கான ஸ்கோப் இன்னமும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படித்தான் நான் நம்புகிறேன். இருக்கும், அவர் வர வேண்டும். இந்த ஒரு முறை அந்த தேர்தலை ஒட்டுமொத்த பொது சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டிற்கான தேர்தல், இங்கு திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படின்னா அதுக்கு எதிரான கூட்டணியில் அவர் சேர வேண்டும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய ஆசை. சேர்ந்தால் இன்னும் பலமாக இருக்கும். ஏனென்றால் மத்தியில் ஆளுகிற கட்சி, மாநிலத்தில் எதிர்க்கட்சி, புதிதாக உருவாக்கிய ஒரு தனி கட்சி, இவை 3ம் ஒன்று சேர்ந்தால் தனி கட்சிக்கு இளைஞர்கள் செல்வாக்கு, எதிர்க்கட்சிக்கு நாட்டில் அடிப்படை கட்டமைப்பும் அரசியல் அனுபவம் உள்ள கட்சி, அதிகார பலத்தோடு இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக, இவை 3ம் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆட்சி, திமுக ஆட்சி அகற்றப்படும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி.